தமிழில் லெஜெண்டரி டைரக்டரான ஜே மகேந்திரன் அவர்கள் நேற்று காலையில் அவருடைய வீட்டிலேயே மரணம் அடைஞ்சிருக்காரு. அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் நேரில் போயிருக்காங்க. ஆனால் அஜித்குமார் அவர்கள் நேரில் வர முடியாத காரணம் என்ன அப்படின்னா, நேர்கொண்ட பார்வை படத்தில் ரொம்பவே பிஸியான ஷூட்டிங்கில் அவர் ஓடிட்டுருக்காரு. ஆனால் செய்தியை கேட்டதும் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சு மகேந்திரனோட மகனான ஜான் மகேந்திரனுக்கு ஃபோன் பண்ணி அவரோட இரங்கல்களை தெரிவிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பத்துக்குமே வந்துட்டு அவரோட ஆறுதலை தெரிவிச்சிருக்காரு. தல அஜித்துக்கு மகேந்திரனோட இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசையாக. அதே மாதிரி மகேந்திரனும் வந்துட்டு தல அஜித்துக்காக ஒரு கதையவும் உருவாக்கியிருக்காரு. ஒரு விளையாட்டை மையமாக வச்சு எழுதப்பட்ட கதை தான் அது. அதில் நம்மளுடைய அஜித்துக்கு வந்துட்டு ஃபுட்பால் பிளேயராக கதைக்களம் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதை அஜித்துக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனால் நிறையா காரணங்களால் அந்த படம் கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமையே போனது ரொம்ப பெரிய இழப்பு தமிழ் சினிமாவுக்கே அப்படின்னு அஜித் தெரிவிச்சிருக்காரு. இன்னும் இறந்து போன மகேந்திரனை பற்றி அஜித் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் திரை விமர்சனம் எழுதுறதோடு மட்டும் விட்டுடாமல் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கலைத்தன்மையோடு இருக்கிற படங்களை எடுத்து கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அந்த மாதிரி படங்கள் தான் முள்ளும் மலரும், உதிரி பூக்கள் போன்ற படங்கள். இந்த மாதிரி விஷயத்தை வேறு யாராலையும் பண்ணியிருக்கவே முடியாது. உங்களுடைய படங்கள் நீண்ட காலம் வாழும். நீங்கள் மறைஞ்சிட்டாலும் எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, ஆனால் எப்படிப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியம். அந்த வகையில் நீங்கள் ரொம்பவே சிறப்பான படங்களை கொடுத்துருக்கீங்க. நல்ல கதை, நல்ல ஸ்க்ரீன் பே, யதார்த்தமான படங்கள் எடுத்த டைரக்டர்ஸில் நீங்களும் ஒன்று. அவ்வளோ யதார்த்தமான கதைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அவங்கள ரசிக்கவும் வச்சுருக்கீங்க. என்னுடைய மரியாதையும் வணக்கங்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரனோட குடும்பத்துக்கு அஜித்தோட ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிச்சிருக்காரு.